இன்னொரு நாள் தான் வருது காதலர் தினத்திற்கு. முதல்ல ஒரு கேள்வி. என்ன கேள்வி? காதலர் தினம் என்றால் என்ன? ஓகே. ரெண்டாவது கேள்வி, இந்த காதலால் ஏற்பட்ட நன்மை என்ன, தீமை என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே ரோசாப்பூ மூக்கு சவக்கு எல்லாருக்கும். ஏன்னா காதலை பற்றி சொல்லிட்டோம்ல, பதில் சொல்லியிருக்காங்க. செயின்ட் வேலண்டைன் என்ற வரலாற்று நபரின் பெயரால் தான் இந்த பிப்ரவரி 14 காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு பொண்ணு ஒரு பையனை மட்டுமே லவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேரண்ட்ஸு, அம்மா குழந்தைங்கள, இல்லை அம்மா பெற்றவங்கள அந்த மாதிரி இது பண்ணி கொண்டாடிக்கலாம். இன்னைக்கு காதல்னால உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றத்தாழ்வு கம்மியாக இருக்குது, ஜாதி மதம் கம்மியாக இருக்குது. போர் ஆரம்பிக்கிறதுக்கு காதல் காரணமாக இருந்திருக்கு, அதே போர் நிற்கிறதுக்கும் காதல் காரணமாக இருக்குது. குப்பையில் இருக்கிற ஒருத்தன் கோபுரத்துக்கு போகணுன்னா அதே காதல் காரணமாக இருக்குது. காதலால் அனைத்து சாதி மதங்களும் உடையும். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கிறாங்க. உண்மையான காதல் என்னன்னாக்கா அதில் என்னென்னா விட்டு கொடுத்து போகணும், புனிதமாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், நல்ல அன்பு செலுத்தக்கூடியதாக இருக்கும். இல்லை சண்டை வந்தாலும் எது வந்தாலும் கடைசி வரையும் ஒன்றா இருந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறது தான் உண்மையான காதல்னு எனக்கு தோணுது. காதலால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றம் இல்லை. உண்மையாக இருக்கிறவங்களும் இருக்காங்களே, பொய்யா இருக்கிறவங்களும் இருக்காங்க. லவ் பற்றி என்ன சொல்கிறது, ஃபுல்லாக லஸ்ட்டு தான். இந்த காலத்தை பொறுத்தவரையும் ஃபுல்லாக லஸ்ட்டு தான். யார்கிட்ட ட்ரஸ்ட்டுன்றது அவ்வளோ இல்லை. எல்லாம் சும்மா இப்போ டைம் பாஸ்க்கு அந்த கூட சுற்றத்துக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இப்போ லவ் பண்ணி சுற்றாங்க. லவ் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. இன்றைக்கி மனுஷனுடைய நேரம் செலவு பண்ணுறதுக்கே குறைந்த காலகட்டம் தான் இருக்குது. அப்படி கூட இந்த நேரத்துலையும் காதலுக்காக ஒரு தினம் கண்டிப்பாக தேவைதான்.